ஹலோ விஜய் மம்மி ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கோல்டு ஷாப்பிங் பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம வீட்டில் ராமசீதாப்பழம் பழுத்திருக்குங்க. அது பற்றி தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இது நம்ம ஊர் கிராமத்தில் இருக்குங்க. அங்கே எங்கள் அத்தை ராமசீதாப்பழம் செடி வச்சுன்னு இருந்தாங்க. அதில் ஒரு 5 பழம் கிட்ட என்னவோ லேசாக பழுத்திருக்கு. நான் ஒரு ஃபங்க்ஷனுக்காக போயிருந்தாங்க ஊருக்கு. அந்த பழம் அப்படியே பறிச்சுட்டு அவங்க எடுத்து வச்சுன்னு இருந்தாங்கங்க. எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு பிடிக்கும்ன்றதுனால அவங்களும் சாப்பிடல. எங்கள் அத்தை எங்கள் அம்மாக்காக பொண்ணுக்காக எடுத்து வச்சுன்னு இருந்தாங்க. நான் அந்த பழம் வாங்கிட்டு வந்து அரிசியில் போட்டு பழுத்தினதுக்கு அப்புறமா எங்கள் அம்மாவும் கரெக்டாக வந்தாங்க. ஸோ அவங்களுக்கு கொடுத்தேன். அவங்க நைட்டு 11 மணி ஆனாலும் அவங்க உட்காந்து சாப்பிட்றாங்க. அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். ஸோ அம்மாக்காக எடுத்து வச்சு கொடுத்துன்னு. சரி, அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறமா நானும் ஒன்று சாப்பிட்டான்னு எடுத்தேங்க. 2 பழம் பழுத்திட்டுக்கிறதுனால பசங்களுக்கு ஒன்று, நான் ஒன்று சாப்பிட்றேன். இந்த பழத்தில் ரொம்ப நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குங்க. எங்கே மிஸ் பண்ணிக்காதுங்க. இது கடிக்காது. ஒரு வேளை நம்மளுக்கு மார்க்கெட்டில் கடிச்சிடுச்சுன்னா சாப்பிடுங்க, மிஸ் பண்ணிக்காதீங்க. நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேங்க. இன்னும் நம்ம கோல்டு ஷாப்பிங் பார்த்துடலாங்க. இதெல்லாமே டி நகர் சரவணா ஸ்டோர் எலைட் கோல்டு ஷோரூமில் இருந்து தாங்க எடுத்துகிட்ருக்கேன். எல்லாம் வேக்ஸ் பேங்கிள்ஸுங்க. நான் கோல்டு ஷாப் விசிட் பண்ண அன்றைக்கி ஒரு கிராமோட ரேட் 8040 rupees இருந்துச்சுங்க. இந்த சரவணா ஸ்டோர் எலைட் கோல்டு ஷோரூமில் ஒரு கிராமுக்கு 60 rupees லெஸ் பண்ணிட்டு தான் அவங்க பில் கூட போடுறாங்க. சூப்பர் இல்லைங்க. நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிக்காதீங்க. கோல்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்க சரவணா ஸ்டோர் எலைட் கோல்டு ஷோரூம் எந்த ஒரு மாடல் இருந்தாலும், நீங்கள் நக்லீஸா, சோக்கரா, பேங்கிள்ஸ் எதுவாக இருந்தாலும் ஒரு கிராமுக்கு 60 rupees லெஸ் பண்ணிட்டு தான் பில் போடுறாங்க. வாங்கிக்கோங்க, சரிங்களா? இது எல்லாமே வேக்ஸுங்க. உள்ள வேக்ஸ் இருக்கும். மேலே 22 கேரட் கோல்டு தான் இருக்குங்க. எல்லாமே 1 கிராமில் 2 கிராமுக்குள்ளே முடிஞ்சிடுதுங்க. இதெல்லாம் கெம்பு ஸ்டோன்ஸ் வச்சு நடுவில் பெரிய பெரிய பீட்ஸ் வச்சு ரெடி பண்ணியிருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். நிறைய வெயிட் வச்சு பட்ஜெட் வச்சு வாங்க முடியாதவங்க இது மாதிரி சூஸ் பண்ணி வாங்கிக்குவாங்க. எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் நம்ம ஆசைக்கு தகுந்த மாதிரி போட்டிக்கலாம். இதில் போல்ஸ் வச்சு இருக்குது, பிளாக் பீட்ஸ் வச்சு இருக்குது, க்ரீன் பீட்ஸ் வச்சு இருக்குது. அவ்வளோ அழகாக ரெடி பண்ணியிருக்காங்கங்க. ஒரு பீடு, ஒரு ஸ்டோன்ஸு அவ்வளோ அழகாக விழியாமல் அவ்வளோ அழகாக அந்த இருக்கிறதே 2 கிராம்னால அவ்வளோ க்யூட்டாக ரெடி பண்ணியிருக்காங்கங்க. பேர் பேங்கிள்ஸு சூப்பராக இருக்கும் கையில் போட்டால். நீங்கள் இது மாதிரி சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க, நல்லா இருக்கும். இதோட வேஸ்டேஜ் நான் மேலே மென்ஷன் பண்ணியிருக்கேங்க. உள்ள எல்லாமே வேக்ஸ் இருக்குங்க. வேக்ஸ் என்ன லக்கான்னு சொல்லுவாங்க தெலுங்கில். தமிழில் என்ன சொல்லுவாங்க தெரியல. கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தமிழில் என்ன சொல்லுவாங்க வேக்ஸ்னு, சரிங்களா? பேர் பாருங்கள், ஒரு மாடல் ஒரு வித்தியாசமாக இருக்குது. சேம் டு சேம் கிடையாதுங்க. எல்லாமே அப்படி தான் இருக்கும். ஆனாலும் ஏதோ ஒரு கிட்ட பீட்ஸ் மாற்றிருப்பாங்க, இல்லை ஸ்டோன்ஸ் மாற்றிருப்பாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது போல்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க. இது மட்டுமே கிடையாதுங்க. நக்லிஸ் இருக்குது, சோக்கர்ஸ் இருக்குது, ஹாரம் மாதிரி இருக்குது, பிளெயின் பீட்ஸு பால்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க. எல்லாமே காட்டுவாங்க. எங்கே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எங்காவது ஒரு கிட்ட நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டா கூட மிஸ் பண்ணிடுவீங்க, சரிங்களா? நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற கோல்டு ரிலேட்டிவ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும், சரிங்களா? பார்க்குறீங்களா? லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணாதான் நம்ம வீடியோ இத்தனை பேர் பார்க்குறாங்களான்னுட்டு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக மோட்டிவேஷனாக இருக்கும், சரிங்களா? இதெல்லாம் பேங்கிள்ஸுங்க. இது எல்லாமே ப்ளைனாக வர ஒரு பால்ஸ், கோல்டு பால்ஸ் வச்சு செயின் மாதிரி போடலாம். நம்ம ஒரு பிளைன் சாரீக்கு அது மாதிரி சுடிதார் போட்டால் இது மாதிரி ப்ளைனாக நம்ம செயின் மாதிரி போடணுன்னா இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரெண்டியாக பீட்ஸ் வச்சு போடலாம். இதெல்லாம் ப்ளைன் பீட்ஸ் இருக்குது பாருங்கள். ஒரு கிட்ட ஃப்ளவரு, ஒரு கிட்ட ஜிக்ஜாக் மாதிரி அந்த பால்ஸ் மேலே மாடல்ஸ் இருக்குங்க. 4 கிராமில் நம்மளுக்கு செயின் மாதிரி வந்துடுது பாருங்கள். 4 கிராம் 8 கிராம் வரைக்கும் இருக்குங்க இந்த ட்ரேயில் இருக்கிறது. இதெல்லாம் ப்ளைனாக கொடுத்துருக்காங்க. இதில் கோதுமை பூசை மாடல்லவும் செயின்ஸ் இருக்குங்க. அந்த சைடு லாஸ்ட்டில் இருக்கிறது பாருங்கள், க்ரீன் பீடு, ஒரு கோல்டு பீடு, அப்புறமா கோதுமை பூசை மாதிரி வச்சு பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. ஒரே 4 கிராம்லவே நம்மளுக்கு செயின் மாதிரி வந்துடும் இல்லைங்க, நல்லா இருக்கும். இது ஃபுல்லாகவே கோதுமை பூசை மாடல் வரும். நடுவில் குட்டியாக கோல்டு பால்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க. செம்ம இல்லைங்க. இது ஒரு 7 கிராம் கிட்ட இருக்குங்க இந்த செயினு. நீங்கள் எந்த டாலராக இருந்தாலும் சூஸ் பண்ணி வாங்கலாங்க. அது மாதிரி மாடல்ஸ் இருக்குது. சேம் டு சேம் நான் இன்னும் அடுத்த வீடியோவில் கூட நிறைய மாடல்ஸ் இருக்குங்க, நான் காட்டுவேங்க. எங்கேயுமே நம்ம சேனல்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரதுனால எதுவுமே மிஸ் பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் எந்த மாடல் வாங்கணுன்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த செயினில் இருக்கிறது பிளாக் அண்ட் ஒயிட் பீட்ஸ் பாருங்கள். வெறும் 1 கிராம்லவே நம்மளுக்கு அந்த கோல்டு பால்ஸ் வச்சு பிளாக் பீட்ஸில் பண்ணியிருக்காங்க பாருங்கள். கோல்டுக்கு தனி வெயிட் வருங்க, காஸ்ட் வரும். ப்ளஸ் அந்த பிளாக் பீட்ஸ்க்கு அந்த ஒயிட் பீட்ஸ்க்கு எல்லாமே
தனியாக காஸ்ட் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். சிம்பிளாக இருக்குது பாருங்கள். அங்கங்கே கோல்டு பால்ஸ் வச்சுருக்காங்கங்க, வேக்ஸ் இருக்கும் உள்ள. ஸோ இது வந்து நம்மளுக்கு 1 கிராம்லன்னு முடிஞ்சிடுது. சூப்பர் இல்லைங்க. இந்த பீட்ஸ் கலெக்ஷனில் இருக்கிற வேக்ஸு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம சாரீக்கு தகுந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணலாங்க, எது வேணாலும் எடுத்துக்கலாம். அதில் கீழே டாலர் கிட்ட வந்து அந்த வேக்ஸ் போட்டு கோல்டு ஃபினிஷிங்கில் வருதுங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். ஆரஞ்சு, பிங்க்கு, க்ரீனு, மெரூனு, காஃபி கலர், எவ்வளோ மாடல்ஸ் இருக்குது பாருங்கள். சூப்பரான மாடல்ஸுங்க. இது எல்லாமே செம இல்லைங்க. இதுக்கு கீழே வந்து டாலரில் வந்து வேக்ஸ் போட்டு தான் அந்த திலகம் ஷேப்பில் டாலர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே ஹேங்கிங்ஸில் பீட்ஸ் பிளைனு சலங்கை மாதிரி கொடுத்துருக்காங்க. இது மாதிரி மாடல்ஸ் கூட இருக்குங்க. நீங்கள் இது மாதிரி கூட வேக்ஸு செயின்ஸு சூஸ் பண்ணி வாங்கலாம். இதெல்லாமே கொஞ்சம் வெயிட் கூடுவாங்க. 4 கிராம்லேருந்து 12 கிராம் வரைக்கும் இருக்குங்க. இது மாதிரி பிளெயினில் எடுத்திங்கன்னா நீங்கள் 8 கிராமுக்குள்ளே முடிஞ்சிடும் 4 கிராம்லேருந்து. இது வந்து டாலர் செயின் மாதிரி ஒரு ஹாரம் மாதிரி, மிடில் ஹாரம் மாதிரி யூஸ் பண்ணோன்னா இதில் டாலர் வந்து டெம்பிள் ஜுவல்லரி கொடுத்துருக்காங்கங்க. கெம்பு ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் வெயிட் கூடுங்க. 1 பவுன் கிட்ட டாலரே வரதுனால வெயிட் கூடும். இந்த பீட்ஸ் வந்து பிளெயினாக கொடுத்ததுனால 4 கிராம்லனே இருக்குது பாருங்கள். சூப்பர் இல்லைங்க. இதில் வந்து ஒரு ஃப்ளவர் பேட்டர்னில் வருது. மேலே வந்து பிளெயின் பீட்ஸு ரவுண்டு பால்ஸ் வராது. கொஞ்சம் ஜிக்ஜாக் மாதிரி ஒரு ஷேப்பு வித்தியாசமாக ஒரு ஃபாலிஷ் வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் டாலர் வச்சு பண்ணியிருக்காங்க, கெம்பு ஸ்டோன் வச்சு பண்ணியிருக்காங்க. பிளெயின் சலங்கில் டாலர் வருது. இது வந்து 1.5 பவுன் கிட்ட இருக்குங்க. சூப்பராக இருக்குது. டாலரே 1 பவுன் இருக்குங்க. மேலே அந்த செயின் கிட்ட வந்து அந்த ரவுண்டு பால்ஸ் எல்லாமே சேர்த்து 1/2 பவுன் தான் இருக்குது. சூப்பர் இல்லைங்க. இதில் வந்து பிங்க் அண்ட் க்ரீன் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க ஹேங்கிங்கில். இந்த செயின் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. டாலர் வந்து டபுள் ஹூக் வச்ச மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ஹேங்கிங்கில் குட்டி ஒரு பிளைனாக தொங்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எல்லாமே 1 by 1 பார்த்துட்டே வாங்க, எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. எல்லா மாடல்ஸு அழகழகான மாடல்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் நான் ஷூட் பண்ணியிருக்கேங்க. வேக்ஸ் மாடல்ஸ் வாங்கணும். வேக்ஸில் நம்மளுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், லைட் வெயிட்டாக இருக்கணும், போடுறதுக்கு நம்மளுக்கு கிராண்டாக பளிச்சுன்னு இருக்கணும். அது மாதிரி நினைக்கிறவங்க இது மாதிரி சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. இதெல்லாமே ட்ரெண்டியாக இருக்குது பாருங்கள். நெக்லஸ் மாடலுங்க. நம்ம எந்த சேரீ கட்டினாலும் அந்த சேரீக்கு தகுந்த மாதிரி அந்த பீட்ஸ் வருது பாருங்கள். அவ்வளோ க்யூட்டாக இருக்குங்க. கழுத்துக்கிட்ட எல்லாமே கோல்டு வரும். இதில் க்ரீனு, காஃபி கலர், பிளாக்கு, பிங்க்கு, ப்ளூ, ஒயிட்டுன்னுட்டு எல்லா கலர்ஸில் அவைலபிள் இருக்குங்க. இது மாதிரி எல்லாம் கொஞ்சம் ட்ரெண்டியாக காலேஜ் கேர்ள்ஸ் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணோம்னா இது மாதிரி சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. 4 கிராம்லனே இருக்கும். நம்ம வீட்டில் சின்ன பொண்ணுங்க இருக்காங்க, பசங்க இருப்பாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது நம்ம வெயிட்டில் ஹெவி வெயிட்டில் கோல்டு நெக்லஸ் அது மாதிரி போட்டு பயந்துகிட்டே இருக்கிறது பதில் இது மாதிரி நீங்கள் 1/2 பவுன்லவே வாங்கிட்டு அவங்க கழுத்தில் போட்டால் அவங்களுக்கு பார்வையாகவும் இருக்கும், கோல்டு போட்ட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்கும், நல்லா இருக்கும். நம்ம பொண்ணுங்களுக்கு எங்கே மிஸ் பண்ணாலும் நம்மளுக்கு 4 கிராம் தானேன்ற மாதிரி இருக்கும். இல்லைன்னா நம்ம 3 பவுன் 5 பவுன் நெக்லஸ் போட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும் மிஸ் பண்ணிட்டாங்கன்னா. இந்த முத்து வச்சது எனக்கு அவ்வளோ க்யூட்டாக பிடிச்சிருந்துச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதெல்லாமே 4 கிராமில் தான் இருக்குங்க. இந்த நெக்லஸ் வந்து 1 பவுனில் இருக்குங்க. செம்மையாக இருக்குது பாருங்கள். ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்குங்க. 1 2 எவ்வளோ மாடல்ஸ். இது எல்லாமே டி நகர் சரவணா ஸ்டோர் எலைட் கோல்டு ஷோரூமில் தாங்க. இந்த நெக்லஸ் பாருங்கள், சோக்கர் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் வெயிட் கூட இருக்குங்க. 24 கிராம் கிட்டே இருக்குங்க. 3 பவுன் கிட்டே இருக்குது. ஏன்னா சைடில் இருக்கிற வேக்ஸ் பீட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அந்த நடுவில் இருக்கிற டாலர் ஹையாக வெயிட்டாக இருக்குது. இதெல்லாம் ஒரு நெக்லஸ் மாதிரி, சோக்கர் மாதிரி, அது மாதிரி போடுற மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரிங்க. 3 லேயர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாம் சேர்த்து கனமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம கருப்பு பீட்ஸ் செயின் போட்டாலும் ஹாரம் போட்டாலும் இந்த நெக்லஸ் வந்து சிம்பிளாக நம்ம கழுத்துக்கிட்ட போடுற மாதிரி வரும். நல்லா இருக்கும் இது மாதிரி போட்டால். 3 லேயர்ஸில் கோல்டு பால்ஸ் வருதுங்க. நடுவில் லக்ஷ்மி அம்மா உருவம் வருது. கீழே க்ரீன் அண்ட் பிங்க் கலர் பீட்ஸு ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாமே 8 கிராம்லேருந்து ஒரு 16 கிராம் 2 பவுன் கிட்டே இருக்குது. ஏன்னா டாலரே 1 பவுன் கிட்டே இருக்கிறதுனால சைடில் இருக்கிற பீட்ஸ் 3 லேயர்ஸில் இருக்கிறதுனால அவ்வளோ வெயிட் வருது. சூப்பர் இல்லைங்க. எல்லாமே நல்லா இருக்குங்க. 1 2ன்னு இல்லை, எல்லாமே நல்லா இருக்குது. செம்மையான மாடல்ஸுங்க. சிம்பிளாக போட்டுட்டு போகிற மாதிரி ஆஃபீஸ்க்கு போடலாம். இது பாருங்கள். இது மாதிரி நீங்கள் டெய்லி ஆஃபீஸ்க்கு போகும்போது அவ்வளோ கிராண்டாக லுக்கு வரும். ஸோ நல்லாவும் இருக்கும். இதெல்லாம் ஒரு சேக்கர் டைப்லங்க. இது பாருங்கள், ஒரு ஆரஞ்சு கலர் பீட்ஸ் வச்சு பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு இந்த மாடலுமே. செம இல்லைங்க. இங்கே எல்லா மாடல்ஸுக்குமே எந்த ஹாரமாக, சோக்கரா, நெக்லஸாக எதுவுமா இருந்தாலும் வேஸ்டேஜ் கம்மியாக தான் இருக்குங்க. நீங்கள் அதர்
கோல்டு ஷோரூமில் கம்பேர் பண்ணி பாருங்கள். எல்லாமே கொஞ்சம் வேஸ்டேஜ் கம்மியாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் கோல்டு வாங்கணுன்னாலும் எந்த ஒரு மாடல் இருந்தாலும் நீங்கள் சரவணா ஸ்டோர் எலைட் கோல்டு ஷோரூம் விசிட் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்தீங்களா, வெறும் 2 கிராம்லனே இருக்குங்க இந்த நெக்லீஸு. செம இல்லைங்க. இதே அடுத்த சோக்கர் மாடலுங்க. இது ஒரு 20 கிராம் கிட்ட இருக்குது. கழுத்துக்கிட்ட மட்டும் கெட்டியாக வருது. கீழே எல்லாமே கொஞ்சம் லேயர் மாதிரி கொடுத்துருக்காங்க. 13 கிராம் கிட்ட இருக்குங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். செம இல்லைங்க. 1.5 பவுன் கிட்ட தான் இருக்குது. இந்த சோக்கர் மாடல் பாருங்கள். க்ரீன் பீட்ஸு, ஒயிட் பீட்ஸு, அங்கங்கே கோல்டு பீட்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க. சூப்பர் இல்லைங்க. வெறும் 5 கிராம்லவே நம்மளுக்கு ஒரு சோக்கர் மாதிரி வந்துடுங்க. இந்த பீட்ஸ்க்கு தனி வெயிட்டு நம்ம காஸ்ட் தனியாக பே பண்ணணும். ஸோ இந்த பீட்ஸ்க்கு தனியாக காஸ்ட்டும் பே பண்ணணும். பார்த்திங்களா, ஒரு 5 கிராமுக்கு நம்மளுக்கு ஒரு சோக்கர் மாதிரி வருங்கன்னா சூப்பராக நம்ம சூஸ் பண்ணி வாங்கலாங்க. செம்மையான மாடல்ஸ், எக்கச்சக்கமான மாடல்ஸ் இருக்குங்க. ஒரு வாட்டி சரவணா ஸ்டோர் கோல்டு எலைட் ஷோரூம் விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு எந்த மாடல் பிடிச்சிருக்கு, என்ன டிசைன் பிடிச்சிருக்குன்னுட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா, லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம திருப்பி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய், டேக் கேர்.